ஸோ வணக்கம் மாமே. ஒரு நியூ இயர் விஷ் அப்படியான ஒரு வீடியோ தான் இது. எல்லா வருஷமும் ஒரு வருஷத்தை விட மோசமாக தான் போயிட்டு இருந்தது எனக்கு. உங்களுக்கு எப்படி தெரியல. ஆனால் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்கிற பதில் போன வருஷம் எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தான் போச்சு. எனக்கு இந்த எல்லா வருஷமும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் போன வருஷத்தோட இதை விட வாப்பா அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் வருஷம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருந்தது. போன வருஷம் எனக்கு ரொம்பவே மென்டலி ஃபினான்ஷியலி எல்லாத்துலேயுமே அவுட்டு. கட்டத்துக்கு அப்புறம் எடுத்த எல்லா டிசிஷனுமே தப்பு, எல்லாமே அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கா போயிடுச்சு. என்ன பாயிண்ட்டுக்கு நம்ம இருக்கோம், என்ன ரீசன் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் நான் எப்பயுமே சொல்லிக்கிற விஷயம் அதான், என்ன நான் இது பண்ணிப்பேன், என்னானாலும் நானாக போயிட்டு ஒரு செல்ஃப் ஃபார்ம் பண்ணிக்கிறதோ, என்னை போய் இது பண்ணிக்கிறதோ, சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் யோசிக்கிற அளவுக்கு யோசிப்பேன். பட் அதுக்கான எந்த முடிவும் எடுக்காமல் நான் கொஞ்சம் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு இருப்பேன். ஆனால் ரொம்ப பிரேக் ஆகும்போது என் ஃப்ரெண்ட்ஸும் இப்படி பார்த்துக்கலாம் எல்லாம் சரியாயிடும்ன்ற சொல்கிறதுலேருந்து எல்லாமே நல்லபடியாக கொஞ்சம் பேக் போனாக எனக்கு ஹெல்ப் ஆச்சு. மற்றபடி இந்த வருஷம் ரொம்ப நிறைய பர்சனல் லாஸ்லேருந்து எல்லாம் நடந்தது. போன வருஷம் 25ல் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தான் இருந்தது. இப்போ சீக்கிரமாக ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு சீக்கிரமாக இது பண்ணிட்டு இந்த சேனல் நான் மார்ச்சில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அகெயின். அதை தாண்டி ரெகுலராக போட ஆரம்பிக்கிறதே இப்போ தான், அந்த டிசம்பர் முடிகிறப்ப தான் நான் இப்போது ரெகுலராக போட ஆரம்பிச்சிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நடுவில் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இதை விடுறது, இதை இப்போ இவ்வளோ பிரச்சனை இல்லை, நான் சேனல் போடணுமா, வீடியோ போட்டு தான் ஆகணுமா அப்படின்ட்டு. பட் நான் இதை ஒரு டிசம்பர் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு இதுவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ டெய்லி காலைல ஏஞ்சா என்ன பண்ணுவோம், ப்ரஷ் பண்ணுவோம், போவோம், மீட் பண்ணுவோம், ஒர்க் போவோம், அந்த மாதிரி இது ஒன்று அவ்வளோதான். இப்போ நான் வீக்லி ஒரு வீடியோ போட்டுடணும். எனக்கு என்ன பர்சனல் லாஸ் நடக்குது அதெல்லாம் மேட்ரு இல்லை. கேமராவில் பார்க்குறவன் என்ன நினைப்பான், நான் க்ளோஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல நான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன நடந்துகிட்ருக்கு லைஃப்லன்றது. அதை மீறி வீடியோ ஏதோ போட்டுட்ருக்கான்னு எதனா சொல்கிற போகிறாங்களோன்ட்டு யோசித்தாலும், நானே ஃபேஸ் தெரிஞ்சிடும் காமிச்சிக்குத்துறோன்னு நினச்சாலும், எனக்கு இந்த நவம்பர் எண்டில் கிளியர் ஆனது, இது நான் பண்ண போகிறேன், இது என்ன நடக்குதோ அதை நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு தான் நான் இந்த இயர் எண்டில் தான் நான் கொஞ்சம் ஃபார்மலாக கரெக்டாக போட்டுக்கிட்டு இதில் நான் ஃபோக்கஸ் ஆனேன். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஓகே நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்குது, எல்லா வருஷமும் ஏதோ ஒன்று நடந்துட்டு தான் இருக்குது. மோசமாகவோ நல்லதாகவோ நிறைய பேர் எப்படியோ நடக்குது, ஆனால் நடக்குது. ஸோ நம்ம இருக்கோம், சர்வைவ் ஆகிட்டோம் போன வருஷம் தேங்க்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி இருந்தால், ஸோ நம்ம இன்னொரு வாட்டி அதை ட்ரை பண்ணுறது தானே இது. நிறைய பேர் ஜாப் விட்டுட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க, சில பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்கலாம், சிலருக்கு பர்சனல் லாஸ் கூட இருந்தவங்க நிறைய பேர் விட்டு போயிருக்கலாம், நேச்சராக இறந்தும் போயிருக்கலாம், விட்டு போயிருக்கலாம், நம்ம பிரேக்கப் ஆகிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேருக்குள்ளே சண்டை வந்திருக்கலாம், பிரிஞ்சிருக்கலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில். இதுமாரி நிறைய பர்சனல் லாஸ், பிஸ்னஸ் லாஸ், இந்த மாதிரி எது வேணால் நடந்திருக்கலாம். போன வருஷம் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிருக்கலாம், ஃபினான்ஷியலாகவும் சரி, மன உளைச்சலுக்கு நிறைய பேர் ஆளாயிருக்கலாம், நிறைய பேர் நிறைய கெட்ட விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிருக்கலாம், அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருந்திருக்கலாம். விடணுன்ட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு மறுபடியும் நீங்கள் அது உள்ளே போயிட்டீங்கன்னா அகெயின் ட்ரை பண்ணுங்கள், அதான் சொல்ல முடியும். அதை தான் ட்ரை பண்ணி எத்தனை வாட்டி வேணால் ட்ரை பண்ணுங்கள், ஆனால் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம 2026 ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டிட்டோம். அது உங்கள் பிரச்சனை பெருசாக இருக்கலாம், என் பிரச்சனை சின்னதாக இருக்கலாம், அந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு உங்கள் பிரச்சனை தான் பெருசு, நம்மளுக்கு நம்ம பிரச்சனை தான் பெருசு, மற்றவங்கள எவ்வளோ பெரிய பிரச்சனையை சொல்லியிருந்தாலும். ஏன்னா நம்ம தான் நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி நம்ம இப்போ தாண்டி வந்துட்டோம். இந்த வருஷம் எனக்கு என்னவோ ஒரு ஹோப் சின்னதாக, எனக்கு இந்த வருஷம் பெட்டராக அமைய போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னு தெரியல, ஆனால் எந்த வருஷமும் நான் சொல்லுவேன், இந்த வருஷம் நான் பயங்கரமாக போகிறேன், எதனா பண்ண போகிறேன், கம்பேக்கடா, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவேன். இந்த வருஷம் ஏதோ ஒரு ஸ்பார்க்குன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு, இன்ஸ்டிங்க்ட்டு.
எனக்கு இன்னும் இந்த வருஷம் எனக்கு ஒரு ஸ்பெஷலான வருஷமாக இருக்க போகுது அப்படின்ட்டு. எல்லாருக்குமே அது நான் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன், எல்லாருக்குமே அது நடக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் என்ன வேணால் நடந்திருக்கலாம் லைஃப்பில், பர்சனல் லாஸ்லேருந்து எல்லாத்துமே சொல்கிறேன், எல்லாமே நடந்திருக்கலாம். ஸோ வி கெட் ஸ்டெப் இன் டு அனதர் இயர். ஸோ என்ன சொல்கிறது, கிவ் அப் பண்ணாதீங்க. என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும், வேலை போயிருந்தாலும், எது ஆனாலும் நெக்ஸ்ட் என்ன, அவ்வளோதான். நம்ம கேள்வியெல்லாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்றது மட்டும்தான். ஸோ எனக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாக அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன் பர்சனலாக. அதுக்கான முயற்சியை எப்பயுமே அந்த இதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். நானும் எனக்கும் சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் வாரம் போடுறத கண்டிப்பாக போட்டே ஆகணும். அது சும்மா கூட இருக்கலாம், ரேண்டமாக பேசிக்கிட்டு கூட இருக்கலாம், இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நான் கண்டிப்பாக பண்ணணுன்னு இருக்கேன். இது ஏதோ ஒரு மீமில் கூட பார்த்தேன். லாஸ்ட் இயர் கேலண்டர் வந்து 25 கேலண்டர் ஜனவரி ஸ்டார்ட் ஆனது வந்து வெனஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே 1 2 3ன்ட்டு அதை ஒருத்தன் சிம்பிளைஸ் பண்ணி வாட் த ஃபக் அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த இயர். வருஷம் எப்படி இருக்க போதோன்னு ஒரு இது தாட்டில் சொல்லியிருப்பான் ஃபஸ்ட்டு. அதை நம்ம பார்த்தோடனேயே ஓகே, அதுவே நம்ம மைண்டில் ஏறி இருக்கும். மேபி இந்த ஒஸ்டான இதுக்கு அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஃபுல்லாக நான் பிலீவ் பண்ணல. ஜஸ்ட் நம்ம பழியை தூக்கி மேலே வேறு யார் மேலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தா அம்மா இல்லை இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி தான் இருந்ததில்ல அப்படின்ற மாதிரி அவன் சொன்ன மாதிரியே நடந்துச்சுல அப்படின்னு. ஸோ இந்த வருஷம் கேலண்டரையும் ஒருத்தன் போட்டிருந்தான். இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனது Thursday Friday Saturday 1 2 3ன்ட்டு. அதை ஒருத்தன் டெஃபினிஷன் பண்ணி டிஎஃப்எஸ்ஸை டைம் ஃபார் சக்ஸஸ்ன்னு போட்டிருந்தான். அது கொஞ்சம் பார்த்தோன்னே ஒரு ஹோப்பாக இருந்தது. இவ்வளோ அடி வாங்கி டொம்முன்னு கீழே விழுந்து கிடக்கும்போது அதை பார்த்தோன்னே ஓகே, இந்த வருஷம் நமக்கான வருஷம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நம்மளுக்கு டிஎஃப்எஸ் டைம் ஃபார் சக்ஸஸ் அப்படின்றது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த குட் இயர், கிரேட் இயர் ஐ திங்க். அதை நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக, ட்ரூமேன் ஷோ சார்பாக உங்களுக்கும் வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது இந்த வருஷம், நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய இது இருக்குது. பெஸ்ட்டு கொடுக்குறேன். கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, விடாதீங்க. டோன்ட் எவர் கிவ் அப். ஃப்ளோவில் போகணுன்னு இல்லை, பிளான் பண்ணி கரெக்டாகவே போங்க, அவ்வளோதான். தேங்க்யூ.